அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை விட்டு விலகி 3ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். அதே நேரத்தில் இதுவரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் 9ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானம், அதே நேரத்தில் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி அடைகிறாருங்க. இந்த நிகழ்வு மே மாதம் 18ஆம் தேதி நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள் சுமார் 1.5 வருட காலகட்டங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. இந்த ராகு பகவான் அதே நேரத்தில் யோக காரகன் என்று அழைக்கக்கூடியவர். ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய கொடுத்துட்டு அப்புறமா கெடுப்பாருங்க. இந்த கேது பகவான் ஞானக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் ஆரம்பத்தில் நிறைய கெடுதலை கொடுத்தாலும் கண்டிப்பாக காலப்போக்கில் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த ராகு கேது, அதாவது இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகு, அதே நேரத்தில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது, 2 பேருமே இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்படிங்கிறது பகை வீடு தான். ஆனால் இது ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடியது, சுப பலன்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி தாங்க. இந்த காலகட்டங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், வைராகிய குணம் படைத்தவர்கள், தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதை தெளிவாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள். தனக்கு இந்த விஷயம் தவறுன்னு பட்டுச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள். எல்லா விஷயத்துக்கு, அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை, எல்லா விதத்துலேயுமே எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை தனக்குள்ளேயே வச்சுட்டு வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாவே நிறைய சூழ்நிலைகள், அதாவது நிறைய விஷயங்களை நம்பி ஏமாந்தது மட்டும்தாங்க மிச்சம். வாழ்க்கையில் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய நபர்கள். தனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், தன்னால் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை துரோகங்க. அது மற்றவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் இவங்க செய்ய மாட்டாங்கன்னா இவங்களுக்கு நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. எல்லாரையும் நம்பி ஏமாந்தது மட்டும்தாங்க மிச்சம். யாரெல்லாம் நம்ம ரொம்ப வேண்டியவங்க அப்படின்னு நினச்சோம் அவங்களே நம்மளை விட்டு விலகி போன காலகட்டங்கள் அப்படிங்கிறது கடந்த சில நாட்களாக சந்திச்சுட்டு இருப்பீங்க. யாரை நம்ம முழுசாக நம்பணுமோ அவங்களே நம்மளை ஏமாற்றிட்டாங்க. யாரை நம்ம முழுசாக நம்பணும் அவங்களே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. எல்லா விதத்துலேயும் துரோகத்தையும் நஷ்டங்களையும் வழிகளையும் மட்டுமே சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. என்னுடைய வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் நல்லதுன்னு நினச்சனோ அதெல்லாம் எனக்கு எதிராகவே திரும்பிட்டு இருக்கு. யாரையெல்லாம் நான் உண்மையை நினச்சேனோ அவங்கெல்லாம் என்னை ஏமாற்றிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் நல்லவங்க நினச்சோமோ அவங்களாம் எனக்கு கெடுதலை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்பி ஏமாந்துட்டுங்க. இந்த நிலையெல்லாம் எனக்கு எப்போ தான் மாறும், தன்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு எப்போ தான் நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள் எதெல்லாம் உங்களுக்கு பலவீனமாக இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு பலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. தொழில் ரீதியாக ஒரு தொழிலை கரெக்டான விதத்தில் நடத்தணும், மற்றவங்க செய்யக்கூடிய விஷயத்தில் தான் செஞ்சால் அதில் தனியாக தெரியணும். அதாவது மற்றவங்க பண்ணால் நார்மலாக தான் இருக்கும், நான் பண்ணால் அது கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிங்கிறது எப்பவுமே என்னோடய விஷயத்தில் தெரியுங்க. நான் உருவாக்கி கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், நான் செய்கிற ஒரு தொழிலாக இருக்கட்டும், நான் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும், எப்பவுமே நான் தனிச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் கடந்த சில காலகட்டங்களாகவே என்னுடைய தொழிலில் நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் கேது இருந்தாருங்க, நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தால் அந்த முயற்சியில் நிறைய தடைகளை கொடுத்துட்டு இருந்தார். அந்த தடைகள் அகலக்கூடிய காலகட்டம். பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய கேதுனால எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கட்டாயமாக அந்த தொழிலை நல்ல விதமாக நடத்தக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போகுது. எந்த ஒரு கான்ட்ராக்டெல்லாம் உங்களை விட்டு போச்சோ அந்த கான்ட்ராக்ட் உங்களை கைக்கு சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. எதெல்லாம் உங்களை விட்டு விலகி போச்சோ அதெல்லாம் உங்களை விரும்பி சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுதுங்க. வேலை விஷயத்துலையும் சரி, நான் செய்கிற வேலையில் எனக்கு சில நேரத்தில் ஏன்னா அந்த வேலையை செய்கிறேன்னா எல்லா கஷ்டம் ஓகேங்க, இவர் சூப்பராக செய்வாருங்க, இந்த வேலையை இவர்கிட்ட ஒப்படைச்சா பர்ஃபெக்டாக செய்வார்னு சொல்கிறாங்க. எல்லா வேலையும் என்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. எல்லா வேலை வாங்கிட்டு கடைசியில் எனக்குன்னு கிடைக்க வேண்டியது எதுவுமே இல்லை. ஒரு பதவி உயர்வாக இருக்கட்டும், ஒரு சம்பள உயர்வாக இருக்கட்டும், எதுவுமே இல்லைங்க. சும்மா வெறும் பேரை சொல்லி எல்லா வேலையும் என் தலையில் கட்டிகிட்டு இருக்காங்க. இதனால் எனக்கு சில நேரத்தில் இந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கவே எனக்கு பிடிக்கல, இந்த வேலையை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு. அதே நேரத்தில் ஒரு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்ருக்கிறோம் கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பண்ணணும், இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு
சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் அது ஒரு நல்ல பலனாக எடுக்க போகுது. நீங்கள் நினச்சபடி உங்களுடைய வேலை மாற்றமோ, அதே நேரத்தில் அந்த வேலையில் ஒரு சம்பள உயர்வோ, ஒரு பதவி உயர்வோ, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ரொம்ப வருஷமாக வந்து வேலை தேடிகிட்டே இருக்கவங்க, நான் நினச்சபடி எனக்கு ஒரு வேலை அமையலின்னு சொல்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக ஒரு வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது, ஸோ திருமணம் அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகுது. நான் நினச்சபடி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டத்தில் இருக்கிறேன். ஆனால் நான் நினச்சபடி என்னோடய வாழ்க்கை அப்படிங்கிறது அமையவே இல்லைங்க. நானும் நிறைய ட்ரை பண்ணுறேன், நிறைய லைன்ஸ் பார்த்துட்ருக்கேன். ஆனால் திருமணம் அப்படிங்கிறது வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்குது. நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையலை. நான் லவ் பண்ண பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்க முடியாத சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும், அதே நேரத்தில் நான் வந்து திருமணம் அப்படிங்கிறது பண்ணிவிட்டேன், இந்த திருமணம் எனக்கு திருப்திகரமாக இல்லை, இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து தடைகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த திருமண தடைகளை அகற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த 7ஆம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப நாளாக திருமணம் நடக்காத நபர்களுக்கு கூட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட மேரேஜ் வரைக்கும் போகலாங்க. மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும். இந்த வருஷத்துலேயே வந்து இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ முதல் வாழ்க்கை வந்து எனக்கு சரியான விதத்தில் இல்லை, நான் எதிர்பார்க்குற வாழ்க்கையாவது இனிமேல் நான் நினச்சபடி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய வந்து அந்த கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறத வந்துட்டுருக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டிருக்காங்க, பிரிஞ்சு வாழ்கிற மாதிரி சில சூழ்நிலைகள். வேண்டாங்க, இந்த லைஃப் வேண்டாம், நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நான் நினச்சபடி நான் ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறேன், நீங்களும் நீங்கள் நினச்சபடி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்காங்கன்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத சில துரோகங்களையும் சில பெரிய அவப்பெயர்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருப்பாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டாங்க, ஏன்னா நம்பிக்கை துரோகத்தை வந்து எதை வேணாலும் ஜீர்ணிச்சிக்கலாம். நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது என்னால் வந்து அதாவது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா வைராக்கியம் பிடித்த நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு ஒருத்தர் வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா காலத்துக்கு அவங்களுக்கு உங்ககிட்ட மன்னிப்பே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது. ஸோ இவங்க பண்ண தவறுகள், இவங்க செஞ்ச துரோகத்தை வந்து என்னால் வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள டோட்டலாக விளக்கிட்டு அந்த லைஃப்பில் இருந்து வெளியே வந்து தனக்குன்னு ஒரு லைஃப்பை வந்து திரும்ப எடுத்து அதாவது அமைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் நினச்சபடி சில முயற்சிகள் எடுக்கலாம். ஏன்னா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானங்க. இது வரைக்கும் எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தடையாக இருந்தது, எந்த விஷயங்கள்லாம் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் இருந்ததோ, இந்த வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்களில் சில ஸ்டெப் அப்படிங்கிறது இருக்காங்க. அந்த ராகு கேது அப்படின்னாவே வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட சில கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சட்ட ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் நமக்கு சாதகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகங்கள். ஸோ இது வரைக்கும் நிலுவையில் இருந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது சாதகமாக உங்களுக்கு ரிசல்ட் வருங்க. அதாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்க போதுங்க. பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீருங்க. பங்காளிகள் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட்டு விலக போகுதுங்க. எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி மட்டும்தாங்க பழக்கம். எல்லாத்துக்குமே உதவி செஞ்சு இன்றைக்கி எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா எனக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது, அதாவது விலகி சென்றவர்கள் கூட விரும்பி வந்து உங்களுக்கு சில உதவிகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். யார் உங்களுக்கு பலம், யார் உங்களுக்கு பலவீனம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜென்மஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வைப்படும்பொழுது நம்மளுடைய மதிப்பு மரியாதை என்ன, மற்றவங்க மத்தியில் நமக்கு என்ன நேம் இருக்குது, மற்றவங்க மத்தியில் நம்மளுடைய பேரு புகழ் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. எல்லா விஷயத்திலும் தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது. பண ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அழகும். கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. அதே நேரத்தில் இந்த இழப்புகள், அதாவது எந்தெந்த விதத்தில் பணத்தை நஷ்டப்படுத்துனீங்க, எந்தெந்த விதத்தில் பொருட்களை நஷ்டப்படுத்துனீங்களோ அதை எல்லாமே வந்து திரும்ப மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதை இல்லாமல் வந்து நீங்கள் இழந்தீங்களோ அந்த பொருட்கள்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சிகள், புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைக்கு உண்டான முயற்சிகள்லாம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாங்க. ஏன்னா புதுசாக ஒரு சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் கூட உங்களுக்கு கை கொடுக்குங்க. ஒரு பழைய வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. புதிய சொத்துக்கள், ஒரு நிலம் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ ஒரு ஜுவல்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம், அதாவது மனைவி,
தொழில், கூட்டாளிகள், நட்பு ஸ்தானம், யாரெல்லாம் உங்களுக்கு வந்து எதிரியாக இருந்தாங்களோ, உங்கள் நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறின காலகட்டங்கள் போய் அந்த எதிரிகள்லாம் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகுதுங்க. இது வரைக்கும் ஹெல்த்தில் வந்து இருந்த பிரச்சனை எல்லாமே டோட்டலாக கிளியர் ஆகுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கட்டுங்க, அடுத்தது வந்து உங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வியை நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க. இந்த காலகட்டங்கள் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. எதுக்காக கடன் வாங்கணுன்னே தெரியலைங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு இடத்துல கடன் வாங்கி, இன்னொரு இடத்துல வட்டி கட்டி, இன்னொரு இடத்துக்கு வட்டிக்கு பணம் வாங்கி, இன்னொரு இடத்துல கடன் அடைச்சி, இந்த மாதிரி கடனுக்கு, அதாவது வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்து நிறைய மாற்றங்களை கொடுத்துருச்சு. இன்றைக்கி அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருகி இன்றைக்கி என் கழுத்து லெவலில் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ அந்த கடனை எப்போ தான் அடைக்க போகிறோம், அந்த கடன் அடைக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சிகள், இந்த கடனால் எனக்கு தேவையில்லாத அவப்பெயர்கள், கெட்ட பேரெல்லாம் உருவாயிருச்சு. இந்த நிலை எப்போ தான் மாறுன்னு யோசிச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுக்க போகிறீங்க. கடனில் ஒரு பகுதி அடைப்பதற்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். யாரெல்லாம் உங்களை வந்து விலகி, அதாவது உங்களை நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்களோ அவங்களாம் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுத்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கிடைச்சி துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.